முதல் ஸ்தலம், இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். ஒருவர், திவ்விய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். மக்கள், அது ஏனென்றால் உமது பாராமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். லூக்கா. ஒருவர், திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். மக்கள், அது ஏனென்றால் உமது பாராமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். ஒருவர், திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். மக்கள், அது ஏனென்றால் உமது பாராமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். எபிரெயர். ஒருவர், திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். மக்கள், அது ஏனென்றால் உமது பாராமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். விண்ணுலகில் உம்மையன்றி எனக்கிருப்பவர் யார்? மண்ணுலகில் வேறு விருப்பம் உம்மையன்றி எனக்கேதுமில்லை. திருப்பாடல்கள் 73:25. ஐந்தாம் ஸ்தலம், இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார். ஒருவர், திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். மக்கள், அது ஏனென்றால் உமது பாராமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியே நாடி தேடுங்கள். ஆறாம் ஸ்தலம், இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். ஒருவர், திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். மக்கள், அது ஏனென்றால் உமது பாராமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இவ்வாறு நீங்கள் நன்மையைச் செய்ய முன்வருவதன் மூலம் மதிகெட்ட அறிவிலிகளை வாயடைக்கச் செய்ய வேண்டுமென்பதே கடவுளின் திருவுளம். ஏழாம் ஸ்தலம், இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். ஒருவர், திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். மக்கள், அது ஏனென்றால் உமது பாராமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். மத்தேயு 26:41. எருசலேம் பெண்களே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுங்கள். எட்டாம் ஸ்தலம், இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். ஒருவர், திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். மக்கள், அது ஏனென்றால் உமது பாராமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். காலம் நிறைவேறிவிட்டது. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மார்க்கு 1:15. ஒன்பதாம் ஸ்தலம், இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். ஒருவர், திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். மக்கள், அது ஏனென்றால் உமது பாராமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். திருப்பாடல்கள் 73:25. 10ஆம் ஸ்தலம், இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். ஒருவர், திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். மக்கள், அது ஏனென்றால் உமது பாராமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்துச் சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். 1 பேதுரு 2. என் தேவனே,
என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இதை நீயே அனுபவிப்பாய். 11ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். ஒருவர், திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். மக்கள், அது ஏனென்றால் உமது பாராமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன்பத்திரத்தை அவர் அழித்துவிட்டார். அதைச் சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்துவிட்டார். 12ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் மரிக்கிறார். ஒருவர், திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். மக்கள், அது ஏனென்றால் உமது பாராமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். தாமே துன்புற்றுப் பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓரிடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படிச் செய்தார். எபேசியர் 2:16. மகனே, என் பிரியமான மகனே, ஆண்டவரே, உம் சித்தப்படியே. 13ஆம் ஸ்தலம். இயேசு தன் தாய் மரியாவின் மடியில் கிடத்தப்படுகிறார். ஒருவர், திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். மக்கள், அது ஏனென்றால் உமது பாராமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். எபிரேயர் 12:2. என் ஆண்டவரே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? எங்களை தனியாக விட்டுவிடாதீர்கள். அவர் சமாதானமாக இருக்கிறார். அவர் நித்திய ஜீவன். 14ஆம் ஸ்தலம். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். ஒருவர், திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். மக்கள், அது ஏனென்றால் உமது பாராமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலங்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்துச் சென்றார். கொலோசை